எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட சாப்பிட்றதுக்கு ஒயிட் குருமா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குருமா டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இந்த ஒயிட் குருமாவுக்கு நம்ம மசாலா எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்த்த போகிறோம். கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்லா க்ரீமியாகவும் அதே சமயம் ஒரு நல்ல ஸ்வீட்னஸோடவும் நமக்கு இந்த குருமா கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் இந்த குருமாவை. அந்தளவுக்கு நான் செஞ்சுக்க போகிறேன். உங்களுக்கு கூட குறைய எவ்வளோ வேணும்னு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது ஆறிடுச்சு. இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பொருட்களை வதக்கும் போது சோம்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. கூடவே ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி தோல் வதங்கி வரணும், ஆனால் தக்காளி மசிஞ்சிடக்கூடாது. அதனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோல் நல்லா சுருண்டு வரணும், ஆனால் தக்காளி மசிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு முறை நம்ம கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம எந்த பொருட்களுமே சேர்த்த போகிறது கிடையாது. இப்போ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஏற்கனவே எல்லா பொருட்களையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால பச்சை வாசனை எல்லாம் இருக்காது. அதனால இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு சூப்பராக வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த குருமா ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.